ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டோரி பை சுபீக்ஷா. ஸோ நான் லாஸ்ட் வீக் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன் தட் வீட்டில் எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, த்ரோட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ டாக்டர் விசிட் போயிருந்தப்போ டாக்டர் வந்து இதுதான் பாசிபிள் ரீசன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாருன்னு நான் சொன்னேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். யூஸ்வலாக வீக் டேஸில் எங்களோட டே வந்து ரொம்பவே ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து 7 o'clock ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ அதுக்குள்ளே குக்கிங் அண்ட் மற்ற ஒர்க் எல்லாம் பண்ணணும். ஸோ வாங்க அப்படியே I'll take you through my day. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி அண்ட் சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாகவே மஷ்ரூம்ஸ் வந்து பெருசாக யாருக்கும் அவ்வளோ பிடிக்காது. பட் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு மஷ்ரூம்ஸில் என்ன பண்ணி கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படியே ஆப்போசிட். அவருக்குமே மஷ்ரூம்ஸ் பிடிக்காது. நான்வெஜ்னால் அவர் எவ்வளோ நாளும் சாப்பிட்ருவார். பட் இந்த ரெசிபி வந்து அவருக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கு அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இன்றைக்கி அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதோட டீட்டெயில்டு ரெசிபி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. அது என்னென்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக ரொம்ப சிக்காக இருந்தோம். ஸோ வீடே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக இருந்தது. ப்ராப்பராக மெயின்டைனே பண்ண முடியல. அதனால் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கிறதுனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. சரி, இங்கே நான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ செடிக்கு தண்ணியே ஊற்றாமல் செடியெல்லாம் ரொம்பவே வாடி போயிடுச்சு. ஸோ அந்த வேஸ்ட் பிளான்ட்டெல்லாம் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் இந்த டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா, நாங்கள் இது வாங்கினப்போ அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் உட்காந்து இதில் சாப்பிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை யூஸே பண்ணுறதில்ல. அண்ட் இது பால்கனி சைடு இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அந்த சைடு வந்து மவுண்டன் வியூ. ஸோ டெய்லி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சிரும். ஸோ இதுக்கு ஒரு டேபிள் கிளாத் தான் நான் தேடிட்டே இருக்கேன். பட் இந்த லிவிங் ரூமுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி எதுவும் இன்னும் கிடைக்கல. பட் அது போட்டுட்டேன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் டு த டாபிக், எங்களோட ஹெல்த் இஷ்யூ வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஆல் ஆஃப் அ சடன் பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் வந்தது. எதுவுமே அன்யூஷுவலாக நாங்கள் பண்ணல, எங்கேயும் வெளியே போகல, அன்யூஷுவலாக எதுவும் சாப்பிடல. பட் சடனாக ஃபீவர் வந்தது. அண்ட் நைட்டில் மட்டும் லைட்டாக காஃப் இருந்தது. பட் ஓகே, அது க்ரோயிங் சைல்டு, அதனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுனால விட்டுட்டோம். பாப்பா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் மாறி மாறி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஃபீவர் வந்தது அண்ட் த்ரோட் பெயின். யூஸ்வலாக நமக்கு த்ரோட் பெயின்லாம் வந்தால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 2 or 3 days இருக்கும். அண்ட் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி சால்ட் வாட்டர் கார்கிள் அதெல்லாம் பண்ணால் போயிடும். பட் இது என்ன பண்ணாலும் போகல. அண்ட் ஃபீவர் வந்து மாறி மாறி ஒரு 4-5 daysக்கு இருந்தது. இந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. எங்களுக்கு ஒரு வேளை மீசல்ஸா இல்லை வேறு என்ன, ஏதாவது சிக்கன் பாக்ஸ் மாதிரியா, அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் இது சரியாக வராது, ஹோம் ரெமெடிஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை, ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸும் ஒர்க் ஆகலை, தென் நம்ம டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு போயிட்டோம். ஸோ அவங்க பார்த்து ஜஸ்ட் ஒரு 10 seconds தான் டயக்னோஸ் பண்ணாங்க. உடனே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கிரானுலார் ஃபேரஞ்சைட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் வந்து பாசிபிள் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறப்போ அவர் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருந்தார். தென் நாங்கள் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மெடிசன்ஸு எதுவுமே ஒர்க்கே ஆகலை. ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கிறப்போ இன்றைக்கி சரியாகும், நாளைக்கு சரியாகும்னு பார்க்குறோம். பட் எவ்ரிடே வந்து பெயின் ரொம்ப தாங்கவே முடியாத மாதிரி தான் இருந்தது. லிட்டரலாக பேச முடியல, எதுவுமே சாப்பிட முடியல, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருந்தோம். தென் அதுக்கப்புறம் சரி, என்ன கிரானுலார் ஃபேரஞ்சைட்டிஸ்னால் என்ன அப்படின்லாம் ரிசர்ச் பண்ணோம். நம்மளுக்கு தான் எதுனாலும் கூகுள் கிட்ட தானே கேட்போம். ஸோ கூகுளில் பார்க்குறப்ப தான் வந்து பாசிபிள் ரீசன் வந்து மோல்டாக இருக்கலாம் அப்படின்னு வந்தது. டாக்டரும் அதை சொல்லியிருந்தாங்க, மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து சரி, அது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நிறைய இடத்துல மோல்ட் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நிறைய வால்லெல்லாம் வந்து புவர் ப்ளம்பிங்கால் வந்து அது இன்ஃபெக்ட் ஆகிருக்கு.
இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நிறைய இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நாட் ஜஸ்ட் வால் டேம்ப்னஸ், இதுதான் மோல்டு. ஸோ அங்கே வாட்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த வாலில் வந்து அப்படியே ஊறிட்டே இருக்கிறதுனால அங்கே ஓவர் த மந்த்ஸ் அது மோல்டாக ஃபார்ம் ஆகிடுது. அது ஒரு டைப் ஆஃப் ஐ கெஸ் ஃபங்கை ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அதனால் அதை நம்ம கண்டினியூஸாக ப்ரீத் பண்ணுறப்போ அந்த க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்டில் இருக்கப்போ வந்து நம்ம லங்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து இந்த இங்கிலீஷ் ஐவி பிளான்ட் வந்து மோல்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ரும் அப்படின்னு கேள்விப்பட்டு அது வாங்கினோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிளான்ட் போயிடுச்சு. தென் இந்த மோல்டு ரிமூவல் ஸ்ப்ரே வந்து ஜஸ்ட் அமேசானில் ரிவ்யூஸ் பார்த்து வாங்கினோம். இதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கோம். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா என்னோட நெய்பர் கொலீக் ஒருத்தங்க வந்து ஃபேமிலியாக வேறு சிட்டிக்கு வேறு ஜாப் கிடச்சி வெக்கேட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருக்கோம். லாஸ்ட் மினிட்டில் தான் தோணுச்சு அவங்களுக்கு நம்ம ஃபேர்வெல் கிஃப்ட் எதுவுமே வாங்கலையே அப்படின்னு யோசித்து டக்குன்னு வந்து ஞாபகம் வந்து ஃபர்ன்ஸ் அண்ட் பெட்டல்ஸில் வந்து தேடிட்டே இருந்தேன். அப்போது அவங்களுக்கு ஒரு 12 year ஓல்டு டாட்டர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் பிடிக்கும்ல அப்படின்ட்டு இந்த ஒரு க்யூட்டான ஒரு சாக்லேட் ஹேம்பர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது கூடவே ஒரு க்ரீட்டிங் கார்டும் வாங்கியிருந்தேன், அவங்களுக்கு மெமரபுளாக இருக்கும்னு. அதுலேயே வந்து ஏதோ பெஸ்ட் விஷஸ் அப்படின்லாம் போட்டு ஒரு சில வேர்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்டர் பண்ணால் 2 ஹார்ஸ்லேயே வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. சேம் டே டெலிவரி தான். ஸோ அது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. தென் அதில் வந்து நான் சின்டூவை வந்து கையில் பெயிண்டெல்லாம் பண்ணி ஒரு ஃபிங்கர் பிரிண்டில் ஹார்ட் மாதிரிலாம் வச்சு பேரெலாம் எழுதி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. தென் அது முடிச்சுட்டு நம்ம ஃபேவரட் திங், இப்போ தான் த்ரோட் பெயின்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டோம்ல, ஸோ இனி ஐஸ்கிரீம்லாம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கின் ராபின்ஸ் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில் பண்ணுறப்ப தான் நமக்கு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான விஷயம் சொன்னாங்க. தட் இது வந்து உங்களோட 10th விசிட். ஸோ உங்களுக்கு வந்து 2 scoops ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் லார்ஜ் ஐஸ்கிரீம். பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா த்ரோட் பெயின்லேருந்து ரெக்கவர் ஆகி எப்படா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோன்னு இருந்தோம். பட் இது எங்களுக்கு வந்து ஒரு ட்ரிப்பிள் தமாக்கா மாதிரி ஆயிடுச்சு. ஐ கெஸ் இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் அடிக்கடி போகிற ஒரு ஃபேவரட் பிளேஸாக ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஏரியாலையும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட ஐஸ்கிரீம்ஸும் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. நம்மக்கிட்ட வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கும் சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்ட் நல்லா அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஸோ அந்த டேவை வந்து நல்லா ஸ்வீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.